தேவனுடைய கரம், அவருடைய காக்கும் கரங்கள் நம்மோடு கூட இருந்தது. ஹல்லேலூயா, ஆமென். அதனாலே நாம் இத்தனை மாதங்களையும் கடந்து வந்திருக்கிறோம் பாருங்க. ஆனா ஒரே ஒரு நம்பிக்கைக்குரியவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தராய் இருக்கிறபடியினாலே இந்த மாதங்களெல்லாம் கடந்து நாம் வந்திருக்கிறோம். தேவனுடைய கிருபை. இப்போ நம்ம பாட போகிற ஆண்டவரே, உம்மை மட்டுமே நான் நம்புவேன். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். அவரை மாத்திரம் நம்பி இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நடக்க வேண்டிய காரியங்கள் நடக்கும். பெருமானவர்களே, என்னென்ன கவலைகளோடு பாரத்தோடு வந்திருக்கிறீர்களோ இந்த நாளிலே தேவன் அவைகளெல்லாம் பார்க்கிறார். தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் நன்மைகளை செய்ய உண்மையுள்ளவராயிருக்கிறார். எப்போ தெரியுமா? அவரையே நம்பும் போது. சரியா? ஒரு விசுவாசத்தோட நம்ம சொல்ல, ஆண்டவர் நான் உண்மையே நம்புகிறேன், உண்மையே நம்புகிறேன், உண்மையே நம்புகிறேன். எல்லாரும் சேர்ந்தவர்களாக இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் துதிப்போம்.
நல்ல தைரியமா சொல்லலாமா? நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பின ஒருவரும் வெட்கப்பட்டு போனதில்லை. என் தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, 91ஆம் சங்கீதத்தில் பார்க்கிறோம், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். உங்களுக்கும் எனக்கும் ஒவ்வொரு நாளும் உன்னதமான ஒரு இடத்திலே நமக்கு பாதுகாப்பை தேவன் கொடுக்கிறார். இந்த உலகத்துல ஆளுகை செய்கிறவர்களுக்கெல்லாம் இசட் பிரிவு பாதுகாப்பு இருக்கும், பெரிய பெரிய பாதுகாப்புகள்லாம் இருக்கும். ஆனா கர்த்தரை நம்பி இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு எனக்கும் மேலான ஒரு பாதுகாப்பை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த சங்கீதம் முழுவதும் ஆச்சரியமா இருக்கும். என்ன தெரியுமா? பக்கத்துல 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. எத்தனை காரியங்களை நம்ம பார்க்குறோம். நம்ம பக்கத்து வீட்டில் நடக்குது, நம்ம எதிர்த்த வீட்டில் நடக்குது, கிட்ட நடக்கும். ஆனா தேவன் உங்களையும் என்னையும் பாதுகாக்கிறாரு. அந்த உன்னதமான தேவனை நம்ம எல்லாம் கரங்களை தட்டி, உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து ஆமென். நல்லா பகலில் பறக்கும் அம்புக்கும்
முற்றும் நம்பினதா உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் செட்டையின் கீழ் கலப்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் கலப்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவன். என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவன். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலப்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலப்புகவே மறுபடியும் சொல்லுமா, அவர் செட்டையின் கீழ் அடைக்கலப்புகவே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலப்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலப்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். Thank you, Lord. Hallelujah. 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 எவ்வளவு பெரிய பாதுகாப்பை கொடுக்கிற தேவன். அதனால தான் நம்ம எல்லாருமே நல்ல விசுவாசத்தோடு தைரியமா சொல்ல முடியும், இவ்வளோ இந்த வருடத்தின் இத்தனை மாதங்களை நான் கடந்து வந்தேன். அதற்காக எல்லாருடைய லைஃப்லையும் அப்படியே ரொம்ப ஸ்மூத்தாக போச்சுன்னு சொல்ல முடியாது. எல்லா புயல் வந்தது, சூறாவளி வந்தது பாருங்க. ஒரு பெரிய கடல்ல ஒரு கப்பல் போய் கொண்டிருக்கிறது பாருங்க. அந்த கப்பலுக்கு எவ்வளோ பெரிய நம்பிக்கை தெரியுமா? என்ன காற்றடித்தாலும், என்ன புயல் அடித்தாலும், அது கொடுங்காற்றா இருந்தாலும் கடுங்காற்றா இருந்தாலும், அந்த கப்பலை நடத்துகிற அந்த கேப்டன் அது என்ன லாவகமாக சரியான டைரக்ஷன்ல சரியானபடி அதை நடத்தி கொண்டு போகிறதுக்கு அவ்வளோ பெரிய கடல்ல அந்த கப்பல் கவிழாதபடி கொண்டு போக முடியுமானால், நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிற நம்முடைய கேப்டன் ஆகிய நம்முடைய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா புயல்கள், சூறாவளிகள், எல்லா விதமான அந்த காற்றுகள் மத்தியில நம்ம சரியா டைரக்ட் பண்ணி நடத்திட்டு போவார். ஹல்லேலூயா. என்னைக்காவது நம்ம பிரயாணம் முடிஞ்சிருச்சேன்னு நம்ம யோசிப்போம், ஆனா நம்ம பிரயாணம் முடியாது பிரியமானவர்களே. என்ன புயல் அடிச்சாலும் தொடர்ந்து நம்ம என்ன பண்ணுவோம்? விழுந்து புரண்டு எழும்பி ஓடிக்கிட்டே இருப்போம். அந்த பிரயாணம் தடைப்படாது. தேவன் செய்ய நினைத்தவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும் வரைக்கும், ஹல்லேலூயா, அவருடைய வருகை வரைக்கும் இந்த பிரயாணத்தில் அவர் நம்ம கூட இருப்பார் என்றால், இந்த பிரயாணம் எத்தனை புயல் அடிச்சாலும், எத்தனை கரடு முரடான பாதையில போனாலும் அவரே நம்மை தாங்குகிறவராயிருக்கிறார். அவரே நம்மை நடத்துகிறவராயிருக்கிறார். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடலை எங்களோடு சேர்ந்து இதை அனுபவித்தவர்களாய் நினைத்தவர்களாய் நாம் பாடுவோமா? அல்ல கரங்களை தட்டி பாதைகள் கரடு மேடுகள் உங்க கிருபை என்னை தாங்கியது அன்பு இயேசுவே. நான் தடுமாறும் போது என்னை தாங்கினீரையா, என்னை அதிசயமாய் நடத்திய இந்த நேசையா. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள் உங்க கிருபை என்னை தாங்கியது அன்பு இயேசுவே. நான் தடுமாறும் போது என்னை தாங்கினீரையா, என்னை அதிசயமாய் நடத்திய எந்த நேசையா. நடத்தி வந்தீங்க ஆனாலும் நடத்தி வந்தீங்க, நடத்தி வந்தீங்க ஆனாலும் நடத்தி வந்தீங்க. தாங்கி கொண்டீங்க கரத்தில் ஏந்தி கொண்டீங்க, தாங்கி கொண்டீங்க கரத்தில் ஏந்தி கொண்டீங்க. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள் உங்க கிருபை என்னை தாங்கியது அன்பு இயேசுவே. நான்
அதிசயமாய் நடத்திய எந்த நேசையா. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், உங்க கிருபை என்னை தாங்கியது அன்பு இயேசுவே. நான் தடுமாறும் போது என்னை தாங்கினீரையா, என்னை அதிசயமாய் நடத்திய எந்த நேசையா. சாதிக்க பார்த்தே ஒன்றும் முடியல. என் வாய் பலத்தால் வாழ பார்த்தே வாழ முடியல. என் வாய் பலத்தால் வாழ பார்த்தே வாழ முடியல. நடத்தி வந்தீங்க ஆனாலும் நடத்தி வந்தீங்க, நடத்தி வந்தீங்க ஆனாலும் நடத்தி வந்தீங்க. தாங்கிக் கொண்டீங்க கரத்தில் ஏந்தி கொண்டீங்க, தாங்கிக் கொண்டீங்க கரத்தில் ஏந்தி கொண்டீங்க. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், உங்க கிருபை என்னை தாங்கியது அன்பு இயேசுவே. நான் தடுமாறும் போது என்னை தாங்கினீரையா, என்னை அதிசயமாய் நடத்திய எந்த நேசையா. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், உங்க கிருபை என்னை தாங்கியது அன்பு இயேசுவே. நான் தடுமாறும் போது என்னை தாங்கினீரையா, என்னை அதிசயமாய் நடத்திய எந்த நேசையா. என் சுயபலத்தால் ஓடி பார்த்து ஓட முடியல, என் மனபலத்தால் நடந்து பார்த்து நடக்க முடியல. என் சுயபலத்தால் ஓடி பார்த்து ஓட முடியல, என் மனபலத்தால் நடந்து பார்த்து நடக்க முடியல. என் தோள் பலத்தால் சுமந்து பார்த்து சுமக்க முடியல, என் தோள் பலத்தால் சுமந்து பார்த்து சுமக்க முடியல. என் கால் பலத்தால் கடந்து பார்த்து கடக்க முடியல, என் கால் பலத்தால் கடந்து பார்த்து கடக்க முடியல. நடத்தி வந்தீங்க ஆனாலும் நடத்தி வந்தீங்க, நடத்தி வந்தீங்க ஆனாலும் நடத்தி வந்தீங்க. தாங்கிக் கொண்டீங்க கரத்தில் ஏந்தி கொண்டீங்க, தாங்கிக் கொண்டீங்க கரத்தில் ஏந்தி கொண்டீங்க. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், உங்க கிருபை என்னை தாங்கியது அன்பு இயேசுவே. நான் தடுமாறும் போது என்னை தாங்கினீரையா, என்னை அதிசயமாய் நடத்திய எந்த நேசையா. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், உங்க கிருபை என்னை தாங்கியது அன்பு இயேசுவே. நான் தடுமாறும் போது என்னை தாங்கினீரையா, என்னை அதிசயமாய் நடத்திய எந்த நேசையா. என் ஆழ்பலத்தால் ஆழ பார்த்தே ஆழ முடியல, என் பணபலத்தால் படிக்க பார்த்தே படிக்க முடியல. என் ஆழ்பலத்தால் ஆழ பார்த்தே ஆழ முடியல, என் பணபலத்தால் படிக்க பார்த்தே படிக்க முடியல. என் சொல் பலத்தால் சாதிக்க பார்த்தே ஒன்றும் முடியல, என் சொல் பலத்தால் சாதிக்க பார்த்தே ஒன்றும் முடியல. என் வாய் பலத்தால் வாழ பார்த்தே வாழ முடியல, என் வாய் பலத்தால் வாழ பார்த்தே வாழ முடியல. நடத்தி வந்தீங்க ஆனாலும் நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க நடத்தி வந்தீங்க. தாங்கிக் கொண்டீங்க நடத்தி வந்தீங்க, நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க, நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க. தாங்கிக் கொண்டீங்க கரத்தில் ஏந்தி கொண்டீங்க, தாங்கிக் கொண்டீங்க கரத்தில் ஏந்தி கொண்டீங்க.
அதிசயமாய் நடத்திய எந்த இயேசுவே, நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், உங்க கிருபை என்னை தாங்கியது அன்பு இயேசுவே. நான் தடுமாறும் போது என்னை தாங்கினீரையா, என்னை அதிசயமாய் நடத்திய எல்லாம் சொல்லுமா, நடத்தி வந்தீங்க ஆனாலும் நடத்தி வந்தீங்க, நடத்தி வந்தீங்க ஆனாலும் நடத்தி வந்தீங்க, தாங்கி கொண்டீங்க கரத்தில் ஏந்தி கொண்டீங்க, தாங்கி கொண்டீங்க கரத்தில் நடத்தி வந்தீங்க. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நடத்தி வந்தீங்க ஆனாலும் நடத்தி வந்தீங்க, நடத்தி வந்தீங்க, நடத்தி வந்தீங்களே, நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துங்க ஆண்டவரே, கொண்டீங்க, தாங்கி கொண்டீங்க கரத்தில் ஏந்தி கொண்டீங்க, தாங்கி கொண்டீங்க கரத்தில் ஏந்தி கொண்டீங்க, தாங்கி கொண்டீங்க கரத்தில் ஏந்தி கொண்டீங்க. சதரபலகதரபா. ஆண்டவரே, உங்க கிருபை அல்லவா எங்களை இவ்வளவு தூரம் நடத்தினது. நன்றி. உங்களுக்கு ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைக்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீங்க நடத்துவதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் சொல்ல போறோம், நீ சொன்னால் போதும் நான் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன். எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? தேங்க்யூ லார்ட். செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. Arada
கரங்களை தட்டி கர்த்தருக்கு நாம் மகிமையை செலுத்துவோமா? ஹalleluya, ஹalleluya.